அப்பாவை மட்டமாக பேசிய மகன். ஊர் கூடி தேரிழுத்தோம் என்று சொல்வார்கள். அதுபோல இன்று காலையிலிருந்து அப்பா சுந்தரத்திற்கும் மகன் பிரவீனுக்கும் சண்டை. தெருவே கூடிவிட்டது. பிரவீன் இதுவரை இது போன்று இருந்ததில்லை. பிரவீன் என்றால் அமைதியான பையன் என்றுதான் அனைவருக்கும் தெரியும். இன்றைய பிரவீன் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான். நீ முதல்ல வீட்டை விட்டு போயா. உன்னால என் நிலைமையை புரிஞ்சு இருக்க தெரியல. நான் என் குடும்பத்தை பார்ப்பேனா இல்லை உன் மெடிக்கல் செலவை பார்ப்பேனா? உனக்கு மருத்துவம் பார்த்து நான் ஓஞ்சு போயிடுவேன் போல. உருப்படியான வேலை ஏதோ பார்க்க உனக்கு துப்பு இல்லை. வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு ஏன் கண்ணு போச்சு காது போச்சுன்னு ஏதாவது சொல்லி உசுர வாங்குற. இப்போ உன் கண் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போகிற? என் புள்ள உடம்பு முடியாமல் இருக்கிறான். நான் அவனை பார்க்கவா இல்லை ஒன்றை பார்க்கவா? சுயநலம் பிடிச்ச மாதிரி உன் உடம்பை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிற. இதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரிச்சு என்ன பண்ண போகிற? நீ வாழ்ந்து முடிச்சிட்ட. இனிமேதான் என் பையன் வாழணும். அவன் உடம்பை குணப்படுத்த நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை கொஞ்சம் வாழ விடுப்பா என்று கத்தியபடி சுந்தரத்தின் நெஞ்சின் மீது கையை வைத்து வெளியே தள்ளினான் பிரவீன். பார்வை மங்களாக தெரியும். சுந்தரம் தடுமாறி வீட்டின் வெளியில் கீழே விழுந்தார். பார்வை குறைபாடு சரி செய்ய ஆபரேஷன் செய்வதற்காக மகன் பிரவீனிடம் பணம் கேட்டது தப்பாக போய்விட்டது. சுந்தரம் அவரின் மனைவி மீனாட்சி இருவருக்கும் ஒரே மகன் பிரவீன். பிரவீனை நன்கு படிக்க வைத்து நல்ல குடும்ப பெண்ணாய் பார்த்து மனம் முடித்து விட்டனர். பிரவீன் மனைவி பிரியா, இவர்களுக்கு ஒரு பையன் விவேக். சுந்தரம் வயது மூப்பின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை. அவர் உடல் வேலை பார்க்க ஒத்துழைப்பு தரவில்லை. அதனால் மகனிடம் வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பித்தார். இதுவரை அதனை பிரவீன் வெளிப்படுத்தியதில்லை. ஆனால் இன்று என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. அப்பா சுந்தரத்திடம் பொங்கிவிட்டான். கீழே விழுந்த சுந்தரத்தை கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி தாங்கி பிடித்தாள். போதுண்டா, இதோட நிப்பாட்டு. இதுக்கு மீறி அவரை பேச உனக்கு அருகதை இல்லை. இனிமே உன் தயவுல நாங்கள் இருக்க மாட்டோம். எப்போ அவர் மேலே கையை வச்சியோ போதும், உன் கையெடுத்து குமுறேன். அவரையா சுயனம் பிடிச்சோன்னு சொல்ற என்று மீனாட்சி மகன் பிரவீனிடம் கையை கூப்பியபடி கூறினார். அம்மா, நீ பேசாம வீட்டுக்குள்ளே போ. அந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போனாதான் கஷ்டம் தெரியும். அவர் வீட்டில் பொம்பளை மாதிரி உட்காந்துருப்பாரு. அவருக்கு நான் எல்லாம் பார்த்து வைக்கணும். ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டா பார்த்தாரா, கண்ணு தெரில, மூச்சு வாங்குது, பயமாக இருக்குதுன்னு இப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு வந்துடுவார் வெக்கம் இல்லாமல் என்று மீனாட்சியிடம் பிரவீன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். வேணாப்பா, போதும். சுயநல பிடிச்ச அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். உனக்கு இனிமேல் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. நீ உன் பையனை நல்லா பார்த்துக்கோ என்று மீனாட்சி கீழே விழுந்த தன் கணவன் சுந்தரத்தை தாங்கி பிடித்து கண்களில் கண்ணீருடன் அங்கிருந்து நகர்ந்தார். பிரவீன் மனைவி பிரியா, மகன் விவேக் இருவரும் கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி சுந்தரத்தை போக வேண்டாம், வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தனர். நீங்க முதல்ல உள்ள போங்க என்று கத்தியபடி பிரவீன் வீட்டுக்குள்ளே சென்றான். தெருவெங்கு கூடியிருந்த கூட்டம் அந்த நிமிடம் பிரவீனை ஆச்சரியமாக பார்த்தபடி இவனா இப்படி என்று கூறியபடி கலைந்து சென்றது. எங்கே போக போறாங்க? வந்துருவாங்க. அவரை வச்சுக்கிட்டு அம்மாவால் வெளியில இருக்க முடியாது. நைட்டு இல்லை, காலையில வந்துருவாங்க என்று சலிப்புடன் பிரவீன் கூறி பிரியாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் சென்றான். நீங்க பண்றது பெரிய தப்பு. உங்க அப்பாவை நீங்க வெளியில தள்ளுனத தெருவே பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க அப்பாவை எதிர்த்து பேசுறீங்க, அவரை அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று பிரியா கூறினாள். நம்ம பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண 5 லட்சம் தேவைன்னு உனக்கே தெரியும்ல. அதுக்கே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் எங்கள் அப்பா கண் ஆப்ரேஷன், மூட்டை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கோபம் வருமா வராதா என்று பிரவீன் கூற அதனை பிரியா ஏற்றுக்கொள்ளவில்லை. சில மணி நேரத்துக்கு பிறகு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு பிரவீன் எழுந்து சென்று பார்த்தான். வெளியில் அவன் குடியிருக்கும் வீட்டு ஓனர் சதாசிவம். அப்பா சுந்தரமும் சதாசிவமும் சிறுவயது முதலே நண்பர்கள். சதாசிவம் வீட்டில்தான் பிரவீனுக்கு ஞாபகம் தெரிந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக குடியிருக்கின்றன. சதாசிவத்தை பார்த்ததும் பிரவீனுக்கு கோபம் வந்தது. அவனின் மனதில் இந்தாலும் வந்து அப்பாவை பற்றி பெருமையாக பேசி நான் செஞ்சது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுவாரே என தோன்றியது. இருந்தாலும் அவரை வாங்க மாமா என்று வீட்டுக்குள் அழைத்தான் பிரவீன். வாங்கப்பா, வீட்டுக்கு வராத ஆள் வந்திருக்கிறீங்க என்று பிரியா சதாசிவத்தை உள்ளே அழைத்தாள். வீட்டுக்குள் மஞ்சப்பையுடன் வந்து அமர்ந்தார் சதாசிவன்.
முகத்தில் கவலை தெரிந்தது. என்ன பிரவீன், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இப்படி ஒரு கோவம் உனக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கு. அது கோவம் இல்லை, அரக்கன். நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. மனசு கவலையா போச்சுடா என்று கண்களில் கண்ணீரோட சதாசிவம் பேசினார். பிரவீன் அமைதியாக இருந்தான். சொல்லுங்கப்பா, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம மாமா அத்தை இப்படி அசிங்கப்படுத்த வீட்டை விட்டு அனுப்பிட்டார். அவங்க பாவம், எங்களை சும்மா விடுமா? திடீர்னு இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ அரக்க வந்துட்டான் போல. மாமாவை ரொம்ப மட்டமாக பேசிட்டார். மாமா அத்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க என்று பிரியா கூற அவளை முறைத்து பார்த்தான் பிரவீன். உள்ளே போய் குடிக்க சதாசிவா மாமாவுக்கு டீ கொண்டு வா என்று பிரவீன் கண்களில் கட்டளையிட்டான். அங்கிருந்து சலிப்புடன் சமையலறையை நோக்கி நகர்ந்தாள் பிரியா. மாமா, உங்களுக்கே தெரியும், என் பையன் விவேக் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கானு. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்லி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 5 லட்சம் மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் ஏன் ஒருத்த வருமானம் தான். அதை வச்சுட்டு நான் எத்தனை பிரச்சனையை சமாளிக்க? வாழைப்புற பையனை காப்பாற்றவா இல்லை அவரை காப்பாற்றவா? அவர் கண்ணு சரியாக தெரியலை, மூட்டு வலின்னு அடுக்கிக்கிட்டே போகிறார். அம்மா இந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை, இருக்கிறத வச்சு சமாளித்து போகுதில்ல. அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு சமாளிக்க வேண்டியதானே. பார்வை சுத்தமாக தெரியாமல் இருந்தால் சரின்னு சொல்லலாம். பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரியுது, காது நல்லா கேட்குதில்ல. டிவி பார்க்க போகிறாரு, அதான் அவருக்கு இப்போதைய வேலை என்று மனவலியுடன் பிரவீன் சதாசிவத்துடன் கூறினான். அதனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் சதாசிவம். பிரியா டீயை கொண்டு வைத்தாள். இந்தாங்க மாமா, டீயை குடிங்க என்று பிரியா உபசரித்தாள். இல்லை பிரவீன், நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் அப்பாவை சுயநலவாதின்னு சொன்ன. அவர் சுயநலமாக நினச்சிருந்தா நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். உன் பையன் வயசு இருக்கிறப்ப நீ உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த. என்ன பிரச்சனை தெரியாமல் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி டாக்டர் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. உன்னைய காப்பாற்ற சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னாங்க. அப்போ உங்கள் அம்மா நகையை விற்று தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போனான் உன் அப்பன். தொடர்ந்து பேசினான் சதாசிவம். சென்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். அப்போவே ஆப்ரேஷன் பண்ண லட்சக்கணக்கில் கேட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை மட்டும் சென்னையில் தங்க வச்சுட்டு மதுரைக்கு வந்து இங்கேருந்து சொந்த வீட்டை அவசரமாக விற்றுட்டு அந்த காசு பத்தலை தான் சொந்தமாக நடத்திக்கிட்டு இருந்த பற்றாயை விற்றுட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சு உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா. ஊரில் எல்லாரும் உங்கள் அப்பனை அம்மாவை திட்டினாங்க. இருக்கிற பணத்தை எல்லாம் இப்படி செலவு செஞ்சு அந்த பையனை காப்பாற்றிடுவானா அப்படின்னு. உன் அப்பன்ட்ட அந்த சமயம் எதுவும் இல்லை. புள்ள பெற்றுக்கிற வயசு தானே, இன்னொரு பிள்ளைய கூட பெற்றுக்க வேண்டியதானே. இப்படி இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதையாக வந்து நிற்கிறாங்களேன்னு ஊரெல்லாம் பேச்சு. அப்போ உங்கள் அப்பா சொன்னா, என் பையனை விட இந்த சொத்து ஒன்றும் முக்கியம் இல்லை. என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவன் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி எனக்கு இவன் ஒரு பையன் போதும், அவனுக்காக வாழ்ந்து காலத்தை கழிச்சிடுவேன்னு சொன்னவன் உன் அப்பன் சுந்தரம் என்று அழுத்தமாக மனதுடன் தான் கொண்டு வந்த மஞ்சப்பையிலிருந்து பேப்பரை வெளியில் எடுத்தார் சதாசிவம். இப்போ நீ குடியிருக்கிற வீட்டை என் பேரில் விற்றுடுதான் உன்னை காப்பாத்தினா இதோ பாரு பத்திரம் என்று வீட்டு பத்திரத்தை அவன் முன் வைத்தார் சதாசிவன். உன்னை காப்பாற்றிட்டு அப்புறமா அவன் வாழ்க்கையில் எதுவுமே சிறப்பாக நடக்கலை. தொழிலில் முடக்கம், கஷ்டம் மட்டும்தான் இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எவ்வளோ கஷ்டத்திலும் உன் மருத்துவ சொல்ல தொடர்ந்து பார்த்து உன்னை ஆளாக்கி விட்டுருக்கான். அந்த விஷயத்தை உன் அப்பானும் அம்மாவும் உன்னிடம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னால் மனசு கஷ்டப்படுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சுயநலம் அவங்களுக்கு. உன்னைய காப்பாற்றாமல் இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் தான் நல்லா வசதியோடு இருந்திருப்பான். அப்போது சுயநலம் பார்க்கல உன் அப்பா. சுயநலம் பார்த்துருந்தா இப்போ நீ இல்லை, நல்லா வசதியோடு இருந்திருப்பான். காசுக்கு யாரு கையும் ஏந்தி நிற்க மாட்டான். உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதையாக இருக்கிறான். நல்லா வசதி இல்லைனாலும் மரியாதையாக இருந்தவன் உன் அப்பா சுந்தரம். என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீ உன் அப்பனை நீ பேசிய பேச்சு மன்னிக்க மாட்டேன். உன் அப்பா மேலே மரியாதைக்கு தான் உன்னை வீட்டை காலி பண்ணி சொல்லாமல் இருக்கிறேன். இல்லைனா காலி பண்ண சொல்லியிருப்பேன். என்னடா பொல்லாத பண கஷ்டம் உனக்கு. அவன் உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கியிருக்கிறான். அதை விட பணம் பெருசா? அப்பா கையை பிடிச்சு வளர்ந்ததுக்கு பிறகு அவரை தள்ளி விடுறதா என்னடா நியாயம்? நீ உன் அப்பனுக்கு பண்ணுறதா தான் நாளைக்கு உன் பையன் உனக்கு பண்ணுவான். எந்த அப்பாக்களும் சுயநல பார்க்குறதில்ல. தன் புள்ள தன் குடும்பம் தான். அவங்களால முடிஞ்ச வரை தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்துக்காக ஓடுறாங்க என்று சதாசிவம் கூறினார். பிரவீன் கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென கொட்ட ஆரம்பித்தது. தவறை உணர்ந்தான். சுந்தர மீனாட்சி 2 தெய்வங்களை தேடி வீட்டிலிருந்து நகர்ந்தான் பிரவீன். மூவராக தான் வீட்டுக்கு வருவான். தெய்வங்களெல்லாம்
தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாயே தந்தையும் ஒருபோதும் சுயநலம் பார்க்க மாட்டார்கள். அவரின் கையை பிடித்து வளரும் நாம் அவர் நம் கையை பிடிக்கும் சூழல் வரும்போது கை கொடுப்போம், ஆதரிப்போம். இது நன்றிக்கடன் அல்ல, நமது கடமை. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.